ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் உட்லண்ட் ஏஞ்சல். இன்றைக்கி நாம் சாம்பலானாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஹீரோயின் வந்துட்டு அங்கே இருக்க ஒரு செடியை பூ பூக்க வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஏன்னா நேற்றுக்கு முன்னாடி நாள் தானே, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தானே ஹீரோயினோட அப்பாவோட குரு இருக்காங்கல்ல, அவங்க இவங்களுக்கு இருந்த சீலெல்லாம் எடுத்து விட்டுருப்பாங்க. ஏன்னா இவங்களோட பவர் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமானவங்களாக தானே இவங்களை வச்சுருப்பாங்க. அதனால தானே ஹீரோயின் பவர் தேடிட்டே இருந்திருப்பாங்க. அது இப்போ வெளிப்பட்டுட்டதுனால அந்த கட்டிலேருந்து அவங்க உடச்சி விட்டதுனால இப்போ ஹீரோயின் ட்ரை பண்ணுறாங்க, நிறைய பூக்கள் பூக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோயினோட அம்மாவும் ஆன்ட்டியும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை இம்மோர்டல் ஆக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி அரண்மனைக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறோமா அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்களோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஹீரோ வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அவங்க ஓடி வரும்போது ஹீரோயினுக்கு அப்போ தான் நினைப்பு வருது, அப்பாட்ட கேட்டோடனே அப்புறம் அவங்க அப்பா சரி ரொம்ப தூரம் வந்திருக்காரு, போய் பார்த்துட்டு அப்போ அப்படிங்கிறாரு. உடனே இவங்களும் ஹீரோ அங்கே நின்றுட்டுருக்காரு. ஹீரோ பார்த்துட்டு, எங்கே நான் உனக்கு அந்த கிளிப்பு கொடுத்து நான் ஏன் போடலை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்காங்க. அதை பார்த்தோன்னே எங்கள் அப்பா சொன்னாங்க, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பக்கத்தில் இருக்கல, உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னார். இது நம்ம உலகம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் உங்கள் அப்பா பக்கத்தில் இருக்கும்போது யாரும் உனக்கு தேவைப்பட மாட்டாங்க, நான்லாம் உனக்கு எந்த மூளைக்கு அப்படின்னா அப்படிலாம் இல்லை, நீ உன்னோட நான் உனக்கு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்துட்டார் உள்ள. அவங்க அப்பா சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன எதுக்கு பார்க்குறதுக்கு வந்தீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னா, உடனே ஹீரோ சொல்கிறாரு, நான் உங்கள் கூட செஸ் சொல்லணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னோன்னா, உடனே நீங்களாம் நல்லா விளையாடுவீங்க, வார்க்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா, ஆமாம் நான் இப்போ வார்க்கு போகிறதுனால ஹீரோயினை பார்க்க முடியாது, இம்மோர்டலோட ஃபங்க்ஷன் அப்போ, அதனால தான் நான் இப்போ பார்த்து பேசிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து சொல்கிறாரு. நீ இம்மோர்டல் ஆகிறது என்னால் பார்க்க முடியாது அப்படின்ட்டு, வார்க்கா போகிற, சரி நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இம்மோர்டல் ஃபங்க்ஷனுக்கு வரலன்னா என்ன, நான் உனக்காக ஒயின் எடுத்து வைக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிச்சு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோட அப்பாவும் ஷாக்காக அதை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அது பிடிக்கலன்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா ஹீரோட அம்மா தானே ஹீரோயினோட அம்மாவை தள்ளிவிட்டாங்க. அதனால் அப்புறம் இங்கே வீட்டில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் யோசிக்கிறாரு. விண்டி மோட்டல் இருக்காங்களா, அவங்க சொல்கிறாங்க, அப்பா அம்மா மாதிரியெல்லாம் அந்த பையன் கிடையாது, அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு. என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணை நாம் நைட்டு மோட்டலுக்கு தானே நிச்சயம் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் அவர் வார் முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம அதை பற்றி பேசுகிறோம், அவங்க பேசி அவங்கள நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க அரண்மனைக்கு. கூப்பிட்டு வந்தோடனே ஹீரோவோட அப்பாவுக்கு இவங்களை பார்த்தோன்னே அவங்க அம்மா ஞாபகம் தான் வருது. அவங்க 2 பேரும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்த நாட்கள்லாம் ஞாபகம் வருது. அப்போ இவங்க இம்மோர்டல் ஆகணும்னு அவங்களுக்கு க்ரீடெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்படி எடுத்துகிட்டு வரும்போது ஹீரோட அம்மா இல்லை அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்களே வேணா பாருங்களேன், கர்ஸ் இந்த மாதிரி திடீர்னு ஃபேரியாக இருக்கவங்களாம் இம்மோர்டல் ஆக முடியாது, நேராக மனுஷ உலகத்துக்கு போய் அவங்க ஒரு ட்ரையல் முடிச்சுட்டு வந்தால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே ஒரு இந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்குன்னு ஒருத்தவங்களை வச்சுருப்போம்ல, டெஸ்டினி எல்லாம் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி இருக்காங்க. நான் அவங்கள டைம் இம்மோர்டல்னு வச்சுக்கலாம், சரியா? அந்த டைம் இம்மோர்டல் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க, ஆமாம் இந்த மாதிரி மோட்டல் வேர்ல்டுக்கு போய் அவங்க ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்தால் தான் சரியாகும் அப்படின்னா, சரி நானும் போய் அந்த ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு அதில் விருப்பமே இல்லை. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹீரோட அப்பாவும் சரி ஹீரோயினோட அப்பாவும் சரி, இல்லை அவள் ஃப்ளாராவோட பொண்ணு தானே அப்படின்னு அதை மாற்றி சொல்கிறதுக்காக வராங்க. ஆனால் இம்மோர்டலோட அந்த டைம் இம்மோர்டல் ஏற்கனவே நம்மளோட ஹீரோவோட அம்மா மிரட்டி வச்சுருப்பாங்க. அதனால் அவங்க அப்படி சொன்னதுனால இவங்களும் சரின்றாங்க. அதே மாதிரி காலம் கடந்து போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இதை எப்படியோ ஹீரோ கேட்டுடுறாரு. அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீ இடத்துக்கு கொண்டு போய் விட்டுறணும், அந்த இடத்துல நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி மிரட்டினதெல்லாம் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே, எப்படி நீங்கள் அவளை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டைம் இம்மோர்டலையும் 3 இம்மோர்டலையும் கூப்பிட்டு திட்டார் அவர். உடனே சரி அவன் என்னதான் செய்யணும் அப்படின்னா, அவள் 7 விதமான துயரங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் அந்த கவலை, கண்ணீர், துக்கம், துயரம் அப்படியெல்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி. அப்புறம் சரி தனிமை, காதல் தோல்வி இப்படின்னு சொல்லிட்டு 7 விதமானது இருக்குதான், அதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ சரி இப்போ நீங்கள் இவளுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி அவள் தனியாக இருந்து சாப்பிட்டுன்னு கொடுக்கட்டுமா, காதல் தோல்வியில் சாப்பிட்டுன்னு கொடுக்கட்டுமா அப்படின்றாங்க. இல்லை நான் அழகான பேர் கொடுக்குறேன்னு, ஒன்றும் தேவையில்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா சரி, நான் அங்கே ஹீலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கும் போல், அதாவது மருத்துவர்கள் தான் அவங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, முகத்தில் ஒரு மாஸ்க் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு டாக்டர் தான். அந்த டாக்டர் நம்ம வச்சுக்கலாம்.
அவங்க வந்து இருக்காங்க. அந்த மாதிரி நான் வேணால் அனுப்பட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் சரின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தான் கல்யாணமே ஆகாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. இவரும் ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு வராங்க. இங்கே ஹீரோயின் வந்து நம்மளோட ஹீரோவோட அரண்மனைக்கு வராங்க. வந்துட்டு அவங்களோட இடத்துல அந்த ஒயினை வச்சு புதைக்கிறாங்க. நாங்கள் வந்து நான் வந்து மோட்டல் வேர்ல்டுக்கு போகிறதுனால ஹீரோ வர வரைக்கும் இது இங்கே நான் ஒளிச்சு வைக்கிறேன், அவங்க வந்தோடனே நீ எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு புதைச்சி வைக்கிறதுக்கு வரும்போது அந்த அசிஸ்டண்ட் திட்டுறான். நீ ஏன் அப்படி சொல்கிற, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் யாரையுமே மறக்கலை, நீங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அதே நம்ம மூணு இமோட்டலையும் டைம் இமோட்டலையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேர் வந்துட்டு இங்கே தான் நீங்கள் வந்து இவங்கள சேராதீங்க அவங்கள சேராதீங்க சொல்லலாம், உலகத்தில் இருக்கிறதெல்லாம் என்னோட நிலமை தான், என்னோட பொறுப்பு தான் அவங்களாம், நான் இவங்க 2 பேரையும் காதலில் விழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 மூமெண்ட்டில் டைம் மூமெண்ட்டில் பேசிக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோயினும் அங்கே போகிறாங்க. அங்கேருந்து கீழேயும் போகிறதுக்கு, அதாவது அந்த டைமுக்கு ஒரு மிஷின் மாதிரி இருக்குது, அந்த மிஷினில் குதிக்கிறதுக்கு போகிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோ கிட்ட அவங்களோட அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அம்மா ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க ஹீரோயினுக்கு அப்படின்னு. உடனே அப்போ நானும் போகிறேன்ட்டு ஹீரோவும் வந்து குதிச்சிடுறாரு. ஆல்ரெடி பேர்ட் இமோட்டல் வந்து இவன் இப்படியா சாகணுன்ற மாதிரி தான் அவங்க மனசில் நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்தா இந்த பிளானே போட்டிருப்பாங்க போல். ஹீரோயின் குதிச்ச உடனே ஹீரோ வந்து குதிச்சிடுறாரு. ஹீரோ குதிச்ச உடனே பேர்ட் குயினும் குதிச்சிடுறாங்க. இவங்க மட்டும் ஏன் போகிறாங்க, ஹீரோவுக்கு துணை வேணுமேனு சொல்லிட்டு மூடி மோட்டல் தான் அசிஸ்டண்ட்டையும் தள்ளி விட்டுறாரு. இப்போ இவங்க எல்லாருமே விழுந்துட்ட மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்போ ஒரு அம்மா வந்து இந்த குழந்தைய வளர்த்த முடியலன்னு சொல்லிட்டு தண்ணியில் வச்சு தள்ளி விடுறாங்க. அந்த குழந்த நேராக போய்கிட்டே இருக்கு. அன்றைக்கி நைட்டு ஒருத்தங்க அந்த ஹீலர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஹீலர்ஸ் கையில் அந்த பொண்ணு மாட்டுது. இவங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க, அந்த குழந்தை சிக்கிறது. செகண்ட் இமோட்டல் வந்து அதான் நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போய் நல்ல ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, நம்ம அடிக்கடி போய் அவங்கள செக் பண்ணோம் அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த குழந்தைய இவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே தூக்கிட்டு வந்துட்டு எல்லாரும் அங்கே சுற்றி சுற்றி குழந்தையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது புது குழந்தை இல்லையா, அழகாக இருக்குமா, நம்மளை விட அழகாக இருக்குமா அப்படின்லாம் சின்ன பிள்ளைங்களாம் பேசிக்கிறாங்க. பெரிய பிள்ளைங்களுக்கெல்லாம் புதுசாக ஒரு பாப்பா வந்துருச்சுன்ற சந்தோஷம். அதையவே வந்து டைம் இமோட்டல் அங்கேயே இருந்து பார்த்துக்கிறதுக்காக நம்மளோட ஹீரோவோட அப்பா அனுப்பிச்சிருக்காரு. ஏன்னா ஹீரோவோட அப்பாவுக்கு தான் ஹீரோயினோட அம்மாவை பிடிக்கும் இல்லையா, அதனால் அவர் அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோயினை கொல்றதுக்காக அங்கே இருக்க அவங்களோட அசிஸ்டண்ட்டை அனுப்பிச்சிருக்காங்க. அவர் வந்து பார்த்துட்டு என்னால் எதுவும் பண்ண முடியல, ஏன்னு கேட்டால் நம்ம ஹீரோவோட அப்பா வந்து அங்கே இருக்கார், கிங் அங்கே இருக்கார், டைம் இமோட்டலாக அவங்கள பார்த்துக்க சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு. சரி, அவரை நான் அதுக்கப்புறம் பேசிக்கிறேன், இப்போ வந்து நீ என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் கண்காணித்து வெய்யே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உன்னோட போனும் ரத்தத்தையும் வச்சு நீ ஒரு பெரிய அம்பு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அதை தயாரிக்கிறாரு. இந்த பிள்ளைங்களும் நல்லா பெருசாக வளர்ந்துடுறாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த டைம் இமோட்டல் இவங்க கூடவே இருக்காங்க. நான் சின்ன வயசுலேயே ஒரு இமோட்டலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினாக அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா, அவங்க தான். இவங்க கூட இருக்காங்க. இவங்க வந்து இமோட்டலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதாவும், இவங்க 2 பேர் சேர வாரி ஒருத்தர் மேலே அடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் டைம் இமோட்டலோட கால் வந்து சேத்துல மாட்டிக்குது. அவங்க போலான்றதுக்குள்ளே இவங்க தூக்கி போடுற சேர அவங்க மேலே பட்டுறது. அப்படி இது எதுக்கு காட்டுறாங்கன்னா, டைம் இமோட்டலும் தன்னுடைய பொண்ணு மாதிரியே இவங்களோடவே அவங்களும் வாழ்கிறாங்க. இதையவே காமிச்சு இதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோடு தெரிஞ்சுக்கிறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.